நாமம் தரிக்கப்பட்டதுனால நீ போய் எடுத்துக்கன்னு சொல்லல ஆண்டவர், நான் எடுத்து தருவேன்றார். ஒரு காரியம் தெரியுது, அவருடைய பிள்ளையானாலும் அவர் எடுத்து தந்தாதான் உண்டு. ஹல்லேலூயா. அப்பா எடுத்து தரணும். ஆமென். வாங்கிட்டு போறதில்ல. ஆண்டவரே நீங்க எப்போ எடுத்து தரீங்களோ அப்போ வாங்குறது. ஹல்லேலூயா. எனவேதான் அந்தந்த நேரம் வரும்போது சொல்யூஷனை சொல்லி கொடுப்பார். சமுத்திரத்துக்கு முன்பாக வருவதற்கு முன்பாகவே மோசேட்ட சொல்லல, பார்வோன் இப்படி வருவா, நீ கோலை பிடிச்சு நில்லுன்னு. அந்த டைம் வரும்போது கோலை பிடிக்க சொல்றார். மாறா, அடுத்து நீ சந்திக்க போறது மாறாப்பா, அங்க ஒரு மரம் வச்சிருக்கிறேன், போனோட ஜனங்கள் முறுமுறுப்பாங்க, நீ வெட்டி போட்டு. ஃபர்ஸ்டே சொல்லல, அந்த டைம் வரும்போது சொல்றார். தண்ணீர் தாகம் எடுக்கும் போது ஃபர்ஸ்டே சொல்லல, அந்த டைம் வரும்போது கண்மலையாடின்றார். டைம் வரும்போது எனக்கானதை கர்த்தர் எடுத்து தருவார்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள் தெரியுமா? கர்த்தர் எடுத்து கொடுக்கிறார். ஆமென். இல்ல இந்த பஃபே எல்லாம் வச்சிருப்பாங்க கல்யாண வீட்டுல, எல்லாருமே அவங்க தான் போய் எடுத்து ஆனா சில கெஸ்ட் வருவாங்க பாருங்க, அவங்களுக்கு நீங்க போய் எடுத்துக்கோங்கன்னு அந்த வீட்டுக்காரங்க சொல்ல மாட்டாங்க, நீங்க உட்காருங்க நாங்க எடுத்து. அதே போல ஆண்டவர் சொல்ற, நீ போய் எடுத்துக்க இல்ல, நீ உட்காரு நான் எடுத்து தாரேன். ஏன்னா நீ எனக்கு ஸ்பெஷல், நீ எனக்கு விசேஷமானவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு